அத்தியாயம் 20. கதவை திறந்து உள்ளே நுழைந்த நித்திலாவிற்கு வீடு இருந்த கோலம் கண்டு கிறுகிறுத்துக் கொண்டு வந்தது. பின்னே வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் அவளுக்கு வகுப்பெடுப்பவன் இன்று மனைவியை வீடு அழைத்து வரும் ஜோரில் பாதி சமையல் இருந்தவர்களுக்கும் ஆர்டர் போட்டு வரவழைத்து கொடுத்தும் சாப்பிட்ட இடத்தை சுத்தப்படுத்த கூட விடாமல் அனைவரையும் கிளப்பியிருந்தான். கறி வாங்க கிளம்பியவன் கண்களில் வீடு அலங்கோலமாக இருப்பது விழுந்தாலும் வீடு வந்த பிறகும் எப்படியும் நித்திலா தானே செய்து விடுவாள் என்ற எண்ணத்தில் கிளம்பி விட்டான். நித்திலா 2 அடி எடுத்து வைக்கவும் காலில் தட்டுப்பட்டது டிவி ரிமோட், அடுத்து வாட்டர் பாட்டில், பாதி சாப்பிட்ட உணவு பொட்டலம், அதுவும் சரியாக மடிக்கப்படாத நிலையில் பாதி திறந்திருந்தது. அடுத்து குழந்தைகளின் யூனிஃபார்ம் என்று ஒவ்வொன்றாக அவளை வரவேற்க ஒரு நொடி நிதானித்தவள் கண்களில் வலியோடு அப்படியே சோபாவில் அமர்ந்து விட்டாள். அவளுக்கு விடுவு காலமே கிடையாதா என்ற எண்ணம் நெஞ்சை அழுத்த அமர்ந்திருந்த இடத்தில் இருந்தே வீட்டை சுற்றி விழிகளை சுழல விட்டவள் பெருமூச்சோடு மெல்ல எழுந்து கொண்டாள். ஒரு முடிவோடு நேராக படுக்கை அறைக்கு செல்ல அங்கே படுக்கையில் ரகுவரனின் லேப்டாப், பேக், ஃபைல், உடை என்று அனைத்தும் இறைந்து கிடந்தது. எதையும் கண்டு கொள்ளாமல் கொண்டு வந்த பையை வைத்தவள் பூவிழைக்கு அழைத்து வர சொல்லிவிட்டும் முகம் கழுவி உடை மாற்றி தயாராகிய நித்திலாவிற்கும் தலைவலி மண்டையை பிளந்தது. காப்பியை குடித்து விட்டு கிளம்பலாம் என்று சமையலறைக்கு சென்றவளை மீனின் வாசம் வரவேற்க மேடையில் ரகுவரன் வாங்கி வந்தவைகள் பிரிக்கப்படாமல் அப்படியே வைக்கப்பட்டிருந்தது. அவற்றை ஒரு பார்வை பார்த்தவள் பாலை தேடி கிடைக்காமல் போகவும் தண்ணீர் பிடித்து குடித்துவிட்டு வீட்டை பூட்டிக் கொண்டு கீழே சென்றவள் பூவிழியோடு டியூஷன் சென்டருக்கு கிளம்பி விட்டாள். பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு பூவோடு வந்த ரகுவரனுக்கு அவன் விட்டு சென்ற நிலையிலேயே வீடு இருப்பதும் எதையும் சீர்படுத்தாமல் நித்திலா ஹாலிலேயே படுத்திருப்பதையும் கண்டும் கோபம் சொர்ரென்று ஏறியது. அன்னையை கண்ட குழந்தைகள் குதூகலத்தோடு நித்திலாவை கட்டிக்கொண்டும் முத்தமழை பொழிய அவளும் அவர்களை வாரி அணைத்துக் கொண்டும் மகிழ்ச்சியோடு அவர்களின் கேள்விகளுக்கும் பதில் சொல்லிக் கொண்டிருந்தாள். எப்போது அவன் வீட்டினில் நுழைந்தாலும் இன்முகத்தோடு அவனை வரவேற்கும் மனைவி இன்று அவனை ஏறெடுத்தும் பார்க்காததில் சில நொடிகள் அவர்களை வெறித்துக் கொண்டு நின்றவன் வயிறு தன் இருப்பை உணர்த்தவும் ஆசையோடு சமையல் அறைக்கு சென்றான். ஆனால் அங்கே வைத்தது வைத்தபடி இருக்க அவன் கொண்டிருந்த கோபம் 2 மடங்காக பெருகியது. எத்தனை வாங்கி வச்ச எதையும் சமைக்கலையா நிலா என்றான். இன்று ரகுவரனை எதிர்கொள்ள தயாராக இருந்தவளும், கண்ணா, நீ அக்காவும் ஸ்வேதா வீட்டுல கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருங்க, டின்னர் ரெடியானதும் அம்மா கால் பண்றேன் என்று அவர்களை அனுப்பி வைத்தவள் நெற்றியில் வருடி கொண்டு மீண்டும் சோபாவில் அமர்ந்தாள். உன்னதாண்டி கேட்கற, சமைக்கலையா என்று கர்ஜித்தான். எனக்கு முடியல, அதனால சமைக்கல. இதென்ன புதுசா சாக்கு சொல்ற? சாக்கு சொல்றேனா என்று ரகுவை பார்த்தவளுக்கு அப்படி ஒரு கோபம். ஆனால் அவனுக்கு பேசி புரிய வைக்க முடியாது என்பதால் அதை தவிர்த்தவள், என்கிட்ட கேட்டு இதெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்களா என்று நிதானமாகவே கேட்டாள். உன்கிட்ட என்னடி புதுசா கேட்கணும், இதுதானே நம்ம வீட்டு பழக்கம் என்றான். நான் என்னோட கண்டிஷன் சொன்ன பிறகும் இது என்ன பொறுப்பில்லாத பதில் என்றவளின் முகம் கடுகடுத்தது. பொறுப்பில்லாத பதிலா? ஏய், என்ன சமைக்கலன்னு கேட்ட என்னை நிக்க வச்சு கேள்வி கேட்கிற? நான் உன் புருஷன்டி என்றான். நான் உன்னை இல்லன்னு சொல்லலையே, என்னோட கண்டிஷன் சொன்ன பிறகும் உன்னை என்னால் இன்னைக்கு சமைக்க முடியுமா முடியாத கேட்டு எடுத்திருக்கணும் இல்லையா? எடுத்து வந்தது நீங்களே சமைச்சிருக்கணும். இது எதையுமே செய்யாம சும்மா நான் தான் புருஷன் கத்துறது நல்ல புருஷனுக்கு அழகில்ல என்றவளின் குரலில் எரிச்சலும் கோபமும் போட்டி போட்டது. என்னடி என்னைக்கு இல்லாம ரொம்ப பேசுறேன், உனக்கு இப்படிதான் பேச தெரியுமா? நான் உன் புருஷன், அது ஞாபகம் இருக்கட்டும் என்று அவள் பேச்சை ஈர்க்க முடியாமல் எகிரினான். புருஷனுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு என்ற நித்திலாவிற்கு அத்தனை எரிச்சல். பின்னே இத்தனை மாத பிறவிற்கு பின் தன் தவறுகளை உணராவிட்டாலும் குறைந்தபட்சம் தன் நிபந்தனைகளை அனுசரித்து செல்வான் என்று நினைத்திருந்த நித்திலாவிற்கும் கணவனின் தொடரும் அலட்சியத்தால் அவளுக்கும் மனம் கனத்து போனது. என்னடி பேச்செல்லாம் ஒரு தினிசா இருக்கும், புருஷனை எதிர்த்து பேசுற, எங்கிருந்து கத்துக்கிட்ட? எங்க கத்துக்கிட்ட, எப்படி கத்துக்கிட்டன்னு உங்களுக்கு விளக்கம் சொல்ற அளவுக்கு என் மனசுலயும் உடம்புலயும் தெம்பில்ல. ஆனா எனக்காக பேச யாரும் வரப்போவதில்ல. குறிப்பா கட்டின புருஷன் எந்த காலத்திலும் வரப்போவதில்லை. எனக்காக நான் தான் பேசுற பெரிய பாடத்தை நீங்களும் உங்க குடும்பம் எனக்கு நல்லா கத்து கொடுத்துட்டீங்க. இனியும் நான் பேசலனா என்ன மொத்தமா காலு கடையில போட்டு மிதிச்சு மண்ணோட மண்ணா புதைச்சிடுவீங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன்.
உங்களுக்கு விருப்பம் இல்ல என் பேச்ச கேட்காதீங்க. கேட்க சொல்லி நானும் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன் என்று சொல்ல ரகுவரன் மனைவிக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் பேச்சின்றி அவளை பார்த்தான். அவன் தடுமாற்றம் எல்லாம் சில நிமிடங்களுக்குத்தான். அனாவசியமா பேச வேண்டாம் நீலாம். நான் காலையில இருந்து சாப்பிடல, கொலப்பசி. நான் எப்ப அப்ராட் போனாலும் நான் கேட்காமல நீ இதெல்லாம் சமைச்சு வச்சிருவதானே. இப்ப என்னடி பிரச்சனை உனக்கு என்றான் இழுத்து பிடித்த பொறுமையோடு. நான் ஏற்கனவே டயர்டா இருக்கேன் ரகு, என்ன திரும்ப பேச வைக்காதீங்க. வீட்டை விட்டு போன நித்திலா வேற இப்ப வந்திருக்க நித்திலா வேற. உங்களுக்கு இஷ்டம் இருந்தா நான் இங்க இருக்கேன், இல்ல முத்து வராது நினைச்ச ஹாஸ்டல் கிளம்புறேன் என்று அவன் தலையில் இடிய இறக்க பதறி போனான் ரகுவரன். என்னடி சமைக்க சொன்ன வீட்டை விட்டு போவேன்னு மிரட்டுறியா? நான் மிரட்டல, சமைக்க மாட்டேன்னு சொல்லல. இன்னைக்கு முடியாதுன்னு தான் நான் சொல்லுறேன். என்னோட நிபந்தனைக்கு நீங்க ஒத்துக்கிட்டதுனாலதான் நான் இங்க வந்தேன். ஆனா வந்த பிறகுதானே உங்களோட உண்மை முகம் தெரியுது. எதுக்கு இப்ப விதண்டாவதமா பேசிட்டு இருக்கேன்? எனக்கு பசிக்குதுன்னு சொல்ற, அது உனக்கு புரியலையா? ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்காம நீங்களா எடுத்து வந்ததுக்கு நான் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்றேன், அது உங்களுக்கு புரியலையா என்று வார்த்தைக்கு வார்த்தை மல்லுக்கு நிற்கும் மனைவியை எப்படி கையாள்வது என்று புரியாமல் திணறியவன், என்னடி உன் நிலைமை? இவ்வளவு நாளா ஹாஸ்டல் நல்ல சொகுசாதானே இருந்துட்டு வந்த. நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி அதை விடு, இப்ப கடைசியா என்னதாண்டி சொல்ற என்றான். உங்க வழக்கத்துக்கு நான் ஆள் இல்லைன்னு சொல்றேன். என்னுடைய எல்லா கண்டிஷனுக்கும் ஒத்துக்கிட்டு தானே இங்க கூட்டிட்டு வந்தீங்க. அப்புறம் ஏன் இந்த கேள்வி? இப்ப என்னதாண்டி சொல்ல வர என்று உரிமினான். ஒரு பொறுப்பான புருஷன் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி மனைவி கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். அப்படி கேட்காம முடிவு எடுக்கிறதும் நல்ல புருஷனுக்கு அழகில்ல. இப்ப இந்த பேச்சு எதுக்கு? உன்னால சமைக்க முடியுமா முடியாதா? இன்னுமா உங்களுக்கு நான் பேசுறது புரியல? கரிமீன் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும் ரகு, ஏன் கேட்கல? மனைவியோட கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கிறது ஆம்பளத்தனை இல்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க என்று அவன் மனதை அவனுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட அதிர்ந்து போனான் ரகுவரன். ஆனாலும் அவன் ஈகோ அதிர்ச்சியை மீறி முன்னே வர, ஏய் என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? நீ செய்யற உருப்படியான வேலையை சமையல் மட்டும்தான். அதையும் செய்யாம இருந்தா புருஷா நான் கேட்கவே கூடாதாம்? பாவம் குழந்தைங்க எப்படி பசி தாங்குவாங்க என்று பிள்ளைகளையும் துணைக்கு அழைத்தான். என்ன சொன்னீங்க? நான் செய்யற உருப்படியான வேலை சமையல் மட்டும்தானா? எங்க உங்க மனசை தொட்டு சொல்லுங்க. நிஜமாவே இந்த வீட்டுல நான் ஒண்ணுமே இல்லையா? எங்க அம்மா உங்க அம்மா எல்லாம் நம்மள வளர்த்த காலத்துல ஏதோ ஒரு சாதத்தை கலக்கி கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஆனா இப்ப அப்படி இல்ல. பசங்க ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்காங்க. இத்தாலியன், சைனீஸ், நார்த் இந்தியன் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பாடுன்னு விதவிதமா எதிர்பார்க்கறாங்க. அது மட்டுமா ஸ்நாக்ஸ்ல வாரத்துக்கு 10 வகையாவது கேக்குறாங்க. அவங்களுக்கு எனக்கு கிடைக்கிற கொஞ்ச நேரத்துல கூட ரெஸ்ட் எடுக்காம யூடியூப் பார்த்து சமைச்சு கொடுத்து அவங்கள கிளாஸுக்கு கூட்டிட்டு வந்து ஹோம்ஒர்க் செய்யறதுல இருந்து ப்ராஜெக்ட் வரும் ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து நம்ம குழந்தைக்கு பெஸ்டா இருக்கிற ராத்திரி முழுக்க கண்ணு முடிச்சு செய்து கொடுக்கறவன்னா ஒரு நாளாவது நீங்க பக்கத்துல வந்து என்னமா செய்யற, ஏதாவது ஹெல்ப் வேணுமா கேட்டு இருக்கீங்களா? ஏன் அவங்க உங்களுக்கு குழந்தைங்க கிடையாதாம்? ஏதாவது கேட்டா சம்பாதிக்கிறது ஆம்பளையோட கடமை, பிள்ளைங்களை பாக்குறது பொம்பளையோட கடமை சுலபமா சொல்லிட்டு போயிடுவீங்க என்ற மனைவியின் புது அவதாரத்தில் அரண்டு போயிருந்தான் ரகுவரன். உங்களுக்கு நான் போட்ட கண்டிஷன்ஸ்ல முக்கியமானது அட்ஜஸ்ட்மெண்ட். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இல்லன்னு சொல்லல. ஆனா இப்படி உடனே என்ன மாற சொன்னா எப்படி? அதுவும் இன்னைக்கு உன் கையில சாப்பிடுன்னு காத்துட்டு இருக்கேன் என்று வெட்கத்தை விட்டு சொல்லிவிட்டான். அப்படி இருக்கிறவரு என்ன கேட்டுல எடுத்துட்டு வந்திருக்கணும். ஆனா இன்னைக்குன்னு கிடையாது, எப்பவே நீங்க இப்படித்தான். பேருக்கும் பெருமைக்கு தான் நான் பொண்டாட்டியை தவிர மத்தபடி நானெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது. தெரியாம கேக்குற ரகு, இத்தனை வருஷத்துல என்னைக்காவது என்ன கலந்துட்டு ஒரு முடிவு எடுத்திருப்பீங்களா நீங்க? யாராவது கேட்டாலும் அவளை என்ன கேட்டுக்கிட்டு நான் சொன்னா செய்வா அப்படித்தானே பதில் சொல்லுவீங்க. என்னைக்கு என்னோட கருத்துக்கு மதிப்பு கொடுத்திருக்கீங்க? உங்களுக்கு பொண்டாட்டி ஆக்கிட்டதுனால அப்படி என்ன மதிப்பு இல்லாம போயிட்டேன்னா அம்மா தங்க வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கற உங்களுக்கு நான் அப்படின்னு அவ்வளவு அலட்சியம் என்று சாட்டையடியாக விழுந்த மனைவியின் கேள்விகளில் உறைந்து போனான் ரகுவரன். இதே எங்க அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க, ரூபி கிட்ட கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லுவான். அதுதான் ஒரு பொறுப்பான புருஷனுக்கு அழகு. ஆனா நீங்க அப்படியா? தீபாவளி, பொங்கல், ஓணம்ட்டு எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலும் இதை செஞ்சுட்டு அது செஞ்சுட்டு ஆர்டர் போட்டுட்டு போவீங்களே தவிர உன்னால முடியுமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கீங்களா? நான் புருஷன் வார்த்தைக்கு வார்த்தை சொன்னா போதாது, புருஷனா நடந்துக்கணும். அதுக்கு மேல பொண்டாட்டி அடிமையா இல்லாம தன்னோட சரி பாதையம் வாழ்க்கை துணையா முக்கியமா மனுஷன் நடத்தணும். அவனுக்கு பேரு தான் புருஷன் என்று சமையலில் தொடங்கிய வாக்குவாதம் எங்கோ செல்வதை உணர்ந்தவன்
எனக்கு நான்வெஜ் சமைச்சு பழக்கம் இல்ல நிலா என்றான். சமைக்க தெரியாதப்ப ஏன் வாங்கிட்டு வரணும்? நான் ஒன்னும் உங்களை வாங்கி வைக்க சொல்லலையே என்று தோள்களை குலுக்க. அப்ப என்ன தாண்டி சாப்பிடுறது? என்ன கேட்டா எப்படி? இது என்ன பொறுப்பில்லாத பதில் நிலா என்றதை கண்டு கொள்ளாமல் அவள் ஸ்வேதா அம்மாவிற்கு அழைத்தும் பிள்ளைகளை அனுப்பி வைக்க சொன்னாள். இப்படி அமைதியா இருந்தா என்னடி அர்த்தம்? எனக்கும் சமைக்க தெரியாது, நீயும் சமைக்க மாட்டேனா? அப்ப ஈர துணியை போட்டா படுத்துக்கிறது என்ற போது காலிங் பெல் ஒலிக்க நித்திலா ஆர்டர் செய்திருந்த உணவுகள் வந்து சேர்ந்தது. அதை கண்ட ரகுவரனின் முகமும் விழுந்து விட்டது. நீ நான் வாங்கி வச்சத பாத்தியா இல்லையா? பார்த்தேன் என்று அசராமல் பதில் வந்தது. பார்த்த பிறகு இப்படி ஆர்டர் பண்ணினா என்ன அர்த்தம்? என்னால சமைக்க முடியாதுன்னு அர்த்தம். இங்க பாருங்க ரகு, எனக்கு சரியான முதுகுவலி, கூடவே தலைவலியும். என்னால் இதுக்கு மேலே உங்க கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது என்று உணவை பிரித்தவள் தன் போக்கில் சாப்பிட தொடங்கிடம். அது அவனுக்கு அடுத்த அதிர்ச்சி. எப்போதும் அவனுக்கு பரிமாறி அவன் சாப்பிட்ட பிறகு சாப்பிடும் மனைவியை கண்டு பழக்கப்பட்டு விட்டவனுக்கும் இன்று அதை அத்தனை எளிதாக ஏற்க முடியவில்லை. அவள் கண்களுக்கு தான் இத்தனை துச்சமாகி போனோமோ என்று கோபத்தோடு, இது என்னடி புது பழக்கம் என்றான். என்ன என்பதான புருவத்தூக்கள் மட்டுமே அவளிடம். ஆனால் அவள் பார்வையின் தீட்சண்யம் அவனை நிதானிக்க வைத்தது. அது எனக்கு பரிவாரம், நீ மட்டும் சாப்பிடுற, எனக்கு பசிச்சது சாப்பிட உட்கார்ந்துட்ட, இதுல என்ன இருக்கு என்று இயல்பாக கேட்க ரகுவரன் தான் திணறி போனான். எச்சில் கூட்டி அவளை பார்த்தவன், எனக்கு யாரு பரிமாறுவா என்று தனித்த குரலிலேயே கேட்டிருந்தான். உன்னதான் கேக்குற நிலா. ஏற்கனவே சொன்னதுதான் ரகு, குழந்தைங்களுக்கு தான் ஏன் சூழல் புரியாது, உங்களால புரிஞ்சுக்க முடியும். அட்ஜஸ்ட் பண்ணணும் என்னோட கண்டிஷன் சொன்னேனே, மறந்துட்டீங்களா? அதோட நீங்க அஷு கிடையாது. இவ்வளவு ஏன் ஸ்டீயே அழகா எடுத்து போட்டு சாப்பிட்டு தட்டை எடுத்துட்டு போய் சுத்தமா கழுவி வச்சிடுவா. நீங்க யார் பரிமாறுவாங்கன்னு கேக்குறீங்க என்று எல்லலாக பார்க்க ரகுவால் பல்லை கடித்துக் கொண்டு பார்க்க மட்டுமே முடிந்தது. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, உட்காந்து சாப்பிடுங்க, உங்களுக்கும் சேர்த்துதான் ஆர்டர் போட்டு இருக்கேன் என்று சொல்ல காலையில் இருந்து சாப்பிடாதவனுக்கும் பசி வயிறை கிள்ளியது. அதே நேரம் சமையல் அறையில் இருந்து மீன் இறால் எல்லாம் அவனை வா வா என்று அழைக்கவும் செய்தது. நித்திலா கை கழுவி வரவும், கறி மட்டுமே 1000 ரூபாய், மீன் குழம்புக்கும் பொரிக்கவும் சேர்த்து வாங்கிட்டு வந்த. இறால் வந்து ஸ்டீக்கு பிடிக்குமென்னு 1 கிலோ வாங்கின. சிக்கன் லெக் பீஸ் அஷுக்காக எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 5000 ரூபாய் வீணா போயிடு நிலா என்றவனின் குரலில் இப்போது கோபமில்லை. என்ன கேட்காம வாங்கினது உங்க தப்பு. எனக்கு டெஸ்ட் போயிட்டு இருக்கு, இன்னும் 4 நாளைக்கு இப்படிதான், சோ என்னால முடியாது என்றவள் ஒரு புகழ்பெற்ற குக்கிங் சேனல் பேர் சொல்லி, இவங்க ரெசிபி ரொம்ப நல்லா இருக்கும், சமையலே தெரியாதவங்க கூட சுலபமா செய்யற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க, இத ட்ரை பண்ணி எல்லாத்துக்கும் மசாலா போட்டு வச்சுட்டு காலையில சமைச்சிடுங்க என்றவளிடம் என்ன பேசுவது என்று புரியாமல் அவன் நின்று இருக்க குழந்தைகளும் வந்து விட்டனர். அவர்களுக்கு பரிமாறி ஊட்டி விட்டவள் பிள்ளைகளின் ஹோம்வொர்க் முடிக்க வைத்து கதை சொல்ல தொடங்கினாள். அதுவரையிலும் சாப்பிடாத ரகுவரன் குறையாத அதிர்ச்சியோடு மனைவியை தான் பார்த்திருந்தான். வேறு வழி இல்லாமல் உணவை முடித்துக் கொண்டு அவள் சொன்னது போலவே மீன் இறாலை கழுவி மசாலா போட்டு பிரிட்ஜில் வைத்தவன் வெளியில் வர நிலா அங்கில்லை. குழந்தைகளை உறங்க அழைத்துச் சென்றிருந்தாள். சமையல் செய்ய சொன்னதற்கும் மனைவி பேசிய பேச்சில் அரண்டு போனவனை பார்த்து சிரித்தது அவன் வாங்கி வந்திருந்த மல்லிகை சரங்கள். சமையல் அறையில் இருந்தாலும் ரகு மனைவியின் ஒவ்வொரு அசைவையும் பார்த்து கொண்டுதான் இருந்தான். பிள்ளைகளை உறங்க வைத்த பின் குளித்துவிட்டும் தனக்காக காத்திருப்பாள் என்ற எதிர்பார்ப்போடும் படுக்கை அறைக்குள் நுழைய அவளோ குழந்தைகளை கட்டிக்கொண்டு ஆழ்ந்த நித்திரையில் இருந்தாள்.